யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு மாடல் பண்ணையாக இருக்கிறதுனால நான் யார் எந்த நேரம் வந்தாலும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். மழை காலத்தில் போட்டதுன்னா பராமரிக்கிறது ரொம்ப சிரமம். மழை காலத்தில் போட்டதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர் தாங்காது, ஆடு குளிர் தாங்காது, குட்டி அதை விட தாங்காது. அதனால் நிறைய இடத்துல வந்து குட்டி செத்துக்கிட்டு இருக்கும்பாங்க, நிறையா சொல்லுவாங்க. நான் பார்க்குற இடத்துலலாம் வந்து மழை காலத்தில் குட்டி செத்து போயிருக்கும்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா, இந்த வீடியோவை வழங்குவோர் ராஜகணபதி மெட்டல்ஸ், லக்ஷ்மி ஏஜென்சிஸ், உரம் விற்பனை, கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோவில், ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழமுங்கிலடி சிதம்பரம், ஜெயம் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சிட்டி எலக்ட்ரிக்கல்ஸ் சிதம்பரம், விபிஎஸ் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் சிதம்பரம், சுபமங்கலா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிதம்பரம், ஸ்ரீ சுவம் கேஸ் ஏஜென்சிஸ் சிதம்பரம், கிரீஸ் டெய்லர்ஸ் சிதம்பரம். என்னோடய பேர் வந்து இளஞ்செழியன். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் சித்தமல்லி மேல்பாதி கிராமத்தில் தான் அந்த பண்ணை வந்து வச்சுருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை இல்லை சார், ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னா இதுக்கு கொட்டகை வந்து மஸ்டா சார் வந்து? ஆமாம், ஆட்டு பண்ணை வைக்கணுன்னா அந்த காலத்துலலாம் ஆடு வந்து வளர்த்தாங்க. பெரிய பண்ணையை வளர்க்கலன்னா கூட ஒரு வீட்டில் 5, 10, 15 வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து வீட்டில் கொட்டகை வச்சுருப்பாங்க. ஆனால் பரண்மேல் ஆடுங்கிறது வந்து இப்போ தான் சமீப காலத்தில் தான் அது வந்து அறிமுகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பரண்மேல் ஆடு தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நிர்பந்தம்லாம் கிடையாது. சாதாரணமே வந்து வளர்க்கலாம். கீழே தரையில் வளர்த்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அனுபவமாகி அதில் எப்படி லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அனுபவ ரீதியாக அப்புறம் வந்து பரண்மேல் ஆடு வளர்த்தோம்னா அதில் லாபகரமாக இருக்கும். நான் எடுத்த உடனே பண்ணையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு பண்ணையை ஆரம்பிக்கிறவங்க யாரும் வந்து கடைசி வரைக்கும் ஆட்டை வளர்த்ததே கிடையாது. அதனால் வந்து முதல்ல ஆட்டை வளர்க்கணும், அப்புறம் பண்ணை வைக்கணும். நான் பண்ணையை வைக்கிறேன்னு சொல்லி பண்ணையை வச்சு ஆடை ஆக்கிடுவாங்க, 2 ஆட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஒரு கொட்டகை சார் வந்து ஒரு 50 ஆட்டுக்கு வந்து ஒரு 50 ஆடு வைக்கணும் அப்படின்னா சார் வந்து கொட்டகையோடைய அமைப்பு எப்படி இருக்கணும், பரனுடைய அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? இல்லை, கொட்டகையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கில் தான் கொட்டகை இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சூரிய ஒளி வந்து உள்ளே படாத அளவுக்கு இருக்கும். எந்த கொட்டகையாக இருந்தாலும் சரி, அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, கிழக்கு மேற்கில் தான் கொட்டகையே இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி உயரத்தில் வந்து பரண்மேல் வச்சோம்னாக்க அதில் என்ன அட்வான்டேஜ்னு கேளுங்க. நம்ம வந்து இந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் கூட்டிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தினமும் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடைவெளியிலே விழுந்து கலெக்ட் ஆகி இந்த பாருங்க நிறையா வந்து கலெக்ட் ஆகி ஆட்டு புழுக்கைகள் இருக்குது. இது எப்போ அள்ளுவோம்னா இந்த விவசாய வேலைகள்லாம் இல்லாத நேரத்தில், சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த ஆட்டு புழுக்கைகள்லாம் அள்ளி கொண்டு வயலில் வந்து போடுறது. அது வரைக்கும் நம்ம இதை வந்து கூட்டணுங்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யூரினும் இது மேலேயே விழுந்து இதிலே வந்து கலந்துரும். அதனால் யூரினும் வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. மற்றபடி ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதியில் தான் வந்து இருக்கிறதுக்கு, தங்குறதுக்கோ படுக்கிறதுக்கோ விரும்பும். கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்கும். ஒரு பெஞ்சு போட்டிருந்தோம்னா அந்த பெஞ்சு மேலே படுக்கும், ஒரு கல் இருந்ததுன்னா கல் மேலே தான் படுக்கும். அது மாதிரி அது விருப்பம் வந்து இந்த பறன் விரும்புகிறதுனால அந்த பறனை வந்து அமைச்சோம்னாக்க அது விருப்பப்படி வந்து படுக்கும். அந்த யூரின், அந்த ஆட்டு புழுக்கைகள்லாம் அது மேலே படுக்காமல் எல்லாம் கீழே விழுந்துடுறதுனால சுகாதார முறையில் வந்து அதை பராமரிக்கலாம். இந்த பறனுடைய அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? இந்த பறன் வந்து கிட்டத்தட்ட 100 சதுரடியில் இருக்குது பறன். இந்த 100 சதுரடி பறனில் வந்து இல்லை 1000 சதுரடி, 1000 சதுரடியில் 100 ஆடுகளை வந்து வளர்க்குற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரீப்பர் தான். இந்த 1000 சதுரடியும் ரீப்பர். ஆட்டு புழுக்கைகள்லாம் விழுந்ததுனாக்கா இங்கே மேலே தங்காத அளவுக்கு கீழே போய் விழுந்துடும், கீழே விழுந்து கலெக்ட் ஆகும். நம்ம எப்போ வந்து வயலுக்கு தேவைப்படுதோ அல்லது நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ அந்த ஆட்டு புழுக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்ட வயலுக்கு. 2 சார் பிரிச்சிருக்கீங்க. இல்லை, சமயத்தில் பார்த்திங்கன்னா குட்டி போட்ட ஆடு இல்லை வேறு கிடாய்கள்லாம் தனியாக விடணுங்கிறத விடலாம். அல்லது என்ன பண்ணுவோம், ஒரு பக்கத்தில் ஒரு நாளைக்கு அடைச்சிருப்போம், அதை முடிஞ்சதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு பக்கத்தில் விடுவோம். அப்படின்னா தான் அந்த ஈரம்லாம் இல்லாமல், அந்த ரீப்பர் இருக்கு பாருங்க கீழே, இதெல்லாம் ஈரம் இல்லாமல் இருக்கும். இந்த ரீப்பர் கீழே அடிச்சிருக்கிறதுல ஒரு சின்ன தவறு ஒன்று நடந்திருக்கு. என்ன தவறுன்னா, நம்ம கட்டை விரல் நுழையிறது மாதிரி இருக்கணும் அந்த இடைவெளி. இந்த கேப். ஆமாம், நம்ம கட்டை விரல் நுழையணும், அப்போ தான் அந்த ஆட்டுப்புழுகையெல்லாம் விழுவோம். இது கொஞ்சம் கிட்டக்க அடித்ததுனால இந்த ஆட்டுப்புழுகையெல்லாம் கொஞ்சம் விழுகிறதுல சிரமமாக இருக்கும், யூரின்லாம் போயிடும். நம்ம கொஞ்சம் கூட்டி விடணும். இப்போ சார் வந்து ஒரு 1000 சதுரடியை வந்து 2 இதுவாக பிரிச்சுக்க 2 தான் தடுத்துருக்கோம். நல்லது, சார், நல்லது. மாற்றி இது பண்ணலாம். சில கிடாய்கள்லாம் ஒன்றோட ஒன்று வந்து சண்டை போட்டுக்கிட்டு முட்டி மோதிட்டு நிற்கும். அதனால் வந்து அதை என்ன பண்ணுறோம், மாற்றி அடைக்கிறதோ இல்லை ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸில் அடைக்கிறதோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி. இதோட ஹைட் எப்படி சார் டிசைன் பண்ணிங்க சார்? பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கொட்டையோடைய ஹைட்டு இப்படி தான் இருக்கா சார் வந்து? இல்லை இருக்குது. ஆட்டுக்கொட்டையோட ஹைட்டு வந்து இப்போ தகர ஷீட்டுனாக்கா நல்ல ஹைட்டில் இருக்கணும், இல்லைன்னா ஹீட்டு டேரெக்டாக வந்து ஆட்டுக்கு அட்டாக் பண்ணோம். இது வந்து கீத்துங்கிறதுனால
இது வந்து ரொம்ப உயரமாக இவ்வளோ உயரம் போடணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த கொட்டாயை கட்டினவங்க வந்து அந்த டிசைனில் கட்டுறதுனால கொஞ்சம் உயரமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. எது பெஸ்ட்டு, தகர ஷீட்டு, சிமெண்ட் ஷீட்டு இந்த மாதிரி? இல்லை, இதுதான் பெஸ்ட்டு. நம்பர் 1 வந்து கீத்து தான். நம்ம குடியிருக்கிறதா இருந்தால் விட கீத்து தான் பெஸ்ட்டு. ஏசி மாதிரி இருக்கும் கீத்து கொட்டாயில் இருந்தோம்னாக்க. அது கொஞ்சம் பாதுகாப்பற்றதாக இருக்குங்கிறதுனால அது செலவு வரக்கூடாது. இதே பாருங்கள், இந்த கீத்தெல்லாம் வந்து அந்த அணில் அது இதெல்லாம் அரித்து வந்து ஓட்டை விழுந்துருது. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இதை இப்போ மழை சீசன் ஆரம்பிக்கிறதுள்ளே இந்த பாலித்தீன் இது இந்த தார்ப்பாய் இருக்குது பாருங்கள், அதை வச்சு மூடி மேலே வச்சு கட்டிடுவோம். அதனால் இது அடிக்கடி வந்து செலவு வச்சுக்கிட்டு இருக்கும். தகரம்னா செலவு வைக்காது. வெயில் காலத்தில் ஹீட்டு அதிகமாக இருக்கும். ஆட்டுக்கு வந்து ஹீட் ஒத்துக்காது சார்? வந்து எதுக்குமே ஹீட்டு ஒத்துக்காது. நமக்காக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் ஹீட்டு ஒத்துக்காது. ஹீட்டு அதிகமாக இருந்ததுன்னா செனைப்படாது. செனைப்பட்டாக்க அபார்ஷன் ஆகும், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதனால் கீத்து கொட்டாக பெஸ்ட்டு. கீத்து அடிக்கடி மாற்றுறதுல சிரமம் இருக்குங்கிறதுனால தகர ஷீட்டில் வந்து நிறைய பேர் வந்து தகர ஷீட்டில் தான் போட்டிருப்பாங்க. அப்படி தகர ஷீட்டில் வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது? இல்லை, தகர ஷீட்டை குறைக்கிறதுக்கு ஹீட்டை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. தென்னை மட்டைகள் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. இந்த தென்னை மட்டைகளை எடுத்து மேலே வச்சு கட்டிட்டோம்னாக்க அந்த வந்து ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா சுற்றி வர கம்பி வலை இருக்கா, இப்போ காத்தோட்டமாக இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிட்டுனாக்கா தார்பாயோ இல்லை இந்த சாக்கு படுதா இருக்குது, அதை வச்சு சுற்றி கட்டிடுவோம். கட்டி சார் மழை காலத்தில் ஏன் சார் கட்டணும்? குளிர் காற்று வரக்கூடாது. குளிர் காற்று இந்த ஐப்பசி மாதம் வந்து அடைமழை பெய்யும், கார்த்திகை மாதம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும், மார்கழி மாதம் மரமும் குளிரும், தை மாதம் தரையும் குளிரும்பாங்க. மார்கழி மாதம் மரமும் குளிரும், தை மாதம் தரையும் குளிரும்னா அவ்வளோ குளிராக இருக்கும். ஆடு வந்து அந்த குளிரெல்லாம் தாங்கவே தாங்காது. வெயிலை கூட தாங்கிக்கும், குளிரை தாங்காது. அதனால் இப்போ வந்து சாக்கை கட்டிடுவோம். இந்த ரகம் தான் தாங்க சார்? இந்த ஜமுனா ரகம் தான்? எந்த ஆடாக இருந்தாலும் தாங்காது. நம்ம நாட்டு ஆடாக இருந்தால் கூட குளிரை தாங்காது ஆடெல்லாம். அதனால் வந்து நம்ம வந்து குளிர் காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை சுற்றி வர கட்டிடணும். அப்போனா ஆடு மழையிலையும் மழை பெய்யும் போது மழை நனையக்கூடாது. மழை ஈரம் இதெல்லாம் ஆட்டுக்கு வந்து ஒத்தே வராது. ஈரத்து வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆட்டுக்கு. அதனால் கிராமங்களில் வீட்டில் ஒரு ஆடு 2 ஆடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுவோன்னா வைக்கோலை வந்து கீழே உதறி விட்டு வச்சுருப்பாங்க தரையில் வளர்க்குறப்ப. ஏன்னா அது வந்து அந்த ஈரத்தில் தரையில் படுக்கவே பிடிக்காது, நின்றுட்டு தான் இருக்கும். அதனால் மழை ஈரம் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்காக தான் இந்த பரன் பெஸ்ட்டு சார். வந்து ஈரம் இருக்காது. ஆமாம், ஈரம் இருக்காது. அப்பப்போ ட்ரை ஆகிடுது, இல்லை யூரின்லாம் கீழே போயிடுது. சார் இந்த மாதிரி பரனுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி சார் பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்கனமாக செலவு கம்மியாக அமைக்கிறதுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியா என்ன சார்? வந்து இல்லை, அது டெக்னிக்கலாக வந்து ரீப்பர் வந்து நம்மளே சொந்தமாக மரம் வச்சுருந்து அந்த மரத்தை வந்து அறுக்கலாம். வேஸ்ட்டாக இருக்கிற மரத்தை வந்து அறுத்து போடலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் கூட வந்துருக்கு. இந்த மாதிரி கீழே இது வந்து பிளாஸ்டிக்லேயே வந்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இன்னும் வருங்காலத்தில் அது வந்து குறைச்சலாக இருந்ததுன்னா அதை பயன்படுத்தலாம். அது கூட அந்த ஈரத்துலலாம் வந்து கெட்டு போகுது. இந்த ரீப்பர்லாம் ஈரம் பட்டுதுன்னா கெட்டு போயிடும், நாளாக கெட்டு போயிடும். பிளாஸ்டிக்கில் நிறையா வந்துருக்கு. அது எல்லோரும் வந்து பண்ண முடியாது. சிக்கனமாக பண்ணுறதுனாக்கா இந்த ரீப்பர் தான் பெஸ்ட்டு. இந்த பரனுடைய பராமரிப்புக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மெனக்கணுமா சார்? நான் வந்து ஒன்றுமே மறக்க வேண்டியதில்லை. 6 மாதத்துக்கு முன்னால் மழை சீசன், அதாவது இப்போ ஐப்பசி மாதம். இது ஐப்பசி மாதம் வந்துட்டு அடுத்தது ஐப்பசி, மார்கழி, தை, கார்த்திகை, மார்கழி, தை. இது வந்து வரிசையாக வந்து பனி சீசன், சாரல் காற்று வீசும். அப்போ வந்து சுற்றி வர வந்து படுதா கட்டணும், அவ்வளோதான். அப்புறம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பழுதாவெல்லாம் எடுத்து விட்டோன்னு காற்றோட்டமாக இருக்கணும். இப்போ காற்று வந்து இந்த பக்கம் உள்ள காற்று இங்கே அடிக்கும், இங்கே உள்ள காற்று அடிக்கும், நல்லா சுகாதாரமாக இருக்கும். மழை ஈரம் படக்கூடாது, மழை காற்று படக்கூடாது, ஈர காற்று படக்கூடாது. வெய்ய நாளில் காற்றோட்டமாக இருக்கணும், பனி நாளில் குளிர் பாதிக்காமல். குளிர் கட்டாயமாக அந்த குளிர் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா ஆடு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதனால் அந்த படுதாலாம் டெம்பரரியாக கட்டுறது தானே. சாக்கை வச்சு நம்ம உரசாக்கெல்லாம் மிச்சமாக இருக்குது நம்ம வயலில். அந்த உரசாக்கையே தைச்சி வரிசையாக சுற்றி வர கட்டிடுவோம். உடனே அவுத்துருவோம். தை மாதம் முடிஞ்சோடனே அதை அவுத்து விட்ருவோம். சார் இப்போ இது பரன் வசதி இல்லாதவங்க ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா சார் வந்து அவங்களுக்கு உங்கள் ஐடியா என்ன சார்? பார்த்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க எப்படி சார் காப்பாற்றலாம்? இல்லை, பரன் வந்து எல்லோரும் வச்சுருக்கணும்னு சொல்ல முடியாது. 4 ஆடு வச்சுருக்கிறோம், 5 ஆடு வச்சுருக்கோம், உடனே நான் பரன் வைக்கணும்னாலாம் வந்து அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு வீட்டில் வந்து ஒரு பகுதியை வந்து அதுக்கு ஒதுக்கி வந்து மழை படாமல் இந்த மாதிரி காற்றெல்லாம் படாமல் பாதுகாப்பான முறையில் வந்து ஆடை வளர்க்கலாம், தலையிலே வளர்க்கலாம். அடிக்கடி டெய்லி வந்து சுத்தம் பண்ணணும். இதில் வந்து டெய்லி சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை டெய்லி கூட்டணும், சுத்தம் பண்ணணும். குடல் புழு நீக்கிறதுக்கு வந்து இது இருக்குல்ல, துளசி செடி இலையை பறித்து துளசி செடி, வேப்ப இலை, மஞ்சள், இந்த கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டையாக உருட்டி கொடுத்தோம்னாக்கா அந்த குடல் புழு நீக்கம், மற்ற நோய் தடுப்புகள்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் சார்? அந்த என்ன சார் கற்பூரவள்ளி அந்த மாதிரி சொல்கிறீங்களா சார்? ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் சார்? ஒரு அப்ராக்சிமேட்டாக அளவு சொல்லுங்களேன். இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து
ஒரு சின்ன உருண்டைனாக்கா ஒரு 5 கிராம் இருக்கும், ஒரு 5 கிராம் அளவுக்கு கொடுக்கலாம். இது வந்து கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு 5 கிராம் அளவுக்கு உருண்டையாக உருட்டி கொடுக்கணும். இது அது கூட இது சார் கலக்கணும். கற்பூரவள்ளி இலை, கொய்யா இலை, கற்பூரவள்ளி, கொய்யா, துளசி இலை, தேவைப்பட்டதுன்னா தும்பை இலையை வந்து கொடுக்கலாம். இது இல்லாமல் மஞ்சள், இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சமயத்தில் வந்து ஆடு வந்து அது திங்கிறதுக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெல்லம் இருக்குல்ல, நாட்டு சர்க்கரையை வந்து கலந்து அது கொடுத்தோம்னாக்கா அது விரும்பி சாப்பிடும். அடுத்தடுத்த பீரியடில் கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடும். இது ஆட்டுக்குட்டிக்கும் கொடுக்கலாமா சார்? இது குட்டியும் கொடுக்கலாம், 1 மாதத்து குட்டி கொடுக்கலாம். இது இயற்கை வைத்தியம் தானே, அதனால் எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சார் பேனுக்கு வந்து ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கா சார்? பேனுக்கு இருக்கு. பேனுக்கு வந்து இந்த குப்பை மேனி வந்து சும்மா மண்டி கிடக்கும் பார்த்தீங்கன்னா, வெளியில் குப்பை மேனி இருக்குல்ல, வெள்ளை பூவாக பூக்கும், அந்த பிள்ளையார்கள்லாம் வைப்பாங்க. அது அந்த குப்பை மேனியை கொண்டாந்து பிடிக்காந்து கொட்டகையில் போட்டாலே அது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குப்பை மேனி வந்து இந்த இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அது ஆட்டுக்கு மேலே எப்படி சார் அப்ளை பண்ணும்? குப்பை மேனியை வந்து சும்மா போட்டுறது, ஆட்டு கொட்டாயில் போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம பிடிச்சி தேய்ச்சி விடணும். அது இப்போ சாதாரணமாக சார், இப்போ நம்ம கொட்டாய்க்கு வந்து எவ்வளோ போடலாம் சார்? வந்து 60 ரூபா சாதாரணமாக போடுதுண்ணா சார்? வந்து இல்லை, நம்மள்ட்ட கிடைக்கிற அளவை பொறுத்து இருக்குது. ஒரு 10 செடியை போடலாம். 10 செடியை போட்டோம்னா அந்த வாடையில் வந்து இந்த உண்ணிகள் எல்லாம் வந்து அந்த மர இடுக்களெல்லாம் தங்கி இருக்கிறதெல்லாம் தங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போனா அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து நிறையா இருந்ததுனாக்கா போடலாம். நிறையா கிடைச்சதுன்னா குப்பை மேனியை நிறையா போடலாம். ஆட்டுக்கொட்டை இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் சார்? எல்லாத்துக்கும், ஆடு மாடு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான் அது. இந்த மாதிரி சார் வந்து இந்த குடல் புழுலாம் வராமல் இருக்குது ஃபுட் எதாவது இருக்கா சார்? பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டுச்சா குடல் புழு வராத அந்த மாதிரி ஃபுட் இருக்கா சார்? இல்லை, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் குடல் புழு வந்து வரதான் செய்யும். குடல் புழு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நெல் சாகுபடி பண்ணுறோம், வருஷம் களை எடுக்கிறோம், திரும்ப வராமல் இருந்தாக்கா நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் 100% களை எடுத்தாலும் திரும்ப களைகள் வந்துக்கிட்டு இருக்குது. களைகள்லாம் வராமல் இருந்தால் விவசாயத்தில் லாபகரமானதாக தான் இருக்கும். அதனால் நம்ம மனுஷனுக்கே சொல்லுவாங்க, மனுஷன் இருக்கிறது வரைக்கும் மூக்கு இருக்கிறது வரைக்கும் கோல்டு பிடிக்க தான் செய்யும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்கிறது தான். மீதி ஆட்டுக்கு வர நோய்கள் வேறு என்னென்ன சார்? வந்து ஆட்டுக்கு வந்து அம்மை நோய் இருக்கும், அம்மை நோய் வரும். இல்லைனாக்கா வந்து இது வாய் நோய், கால் நோய், வாய் நோய்ம்பாங்க. அதாவது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். அதெல்லாம் வைரல் டிசீஸ், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். இது வந்து மாடுகள் தான் நிறையா தாக்கும். ஆட்டை விட மாடுகளுக்கு வந்து நிறையா தாக்கும். அதுவும் இந்த மழை சீசன் மாறுறப்போ நிறையா தாக்கும். அதனால் இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடணும். ஃபுட் அண்ட் மவுத்து, வாய் நோய், கால் நோய். காலெல்லாம் நொண்ட ஆரம்பிச்சிடும், வாயெல்லாம் ஒரே புண்ணாக இருக்கும். இது வந்து அடிக்கடி இருக்கும். எங்கள் இதில் வந்து இது வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்ததில்லை. ஏன்னா இது வந்து சுகாதாரமாக பராமரிக்கிறதுனால இருந்ததில்லை. மாடுகளுக்கெல்லாம் கட்டாயம் வந்துடும். மாடுகள் கட்டாயமாக வந்ததுன்னா மாடுகளுக்கு வந்து இது மாதிரி இயற்கை மருந்துகளை வந்து கொடுத்து கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் தடுப்பு ஊசிகளை தான் போடணும். இந்த ஆடு வளர்க்குறப்போ புற ஒட்டுண்ணிகள், ஆட்டு மேலே வந்து வெளிப்புறத்தில் வந்து ஈரு, பேனு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து பூச்சிகள், தெள்ளு பூச்சி, இந்த மாதிரியெல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 1 ml பூட்டாக்ஸ் மருந்து, அதாவது கெமிக்கல் நேம் வந்து டெல்டா மெத்ரின். இது வந்து பிராண்ட் நேம் வந்து பூட்டாக்ஸ்னு சொன்னாக்கா எல்லா கடையிலையும் தெரியும். இந்த மருந்து கடைகளில், பூச்சி மருந்து கடைகள்லாம் வச்சுருப்பான். இந்த பூட்டாக்ஸ் வந்து 1 மில்லி இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து, இதை வந்து கோழியாக இருந்தாக்கா கோழியை முக்கியம் எடுக்கணும், ஆடாக இருந்ததுன்னா ஆட்டை முக்கியம் எடுக்கணும், வேறு வந்து மாடு ஆடெல்லாம் இருந்ததுன்னா மேலே தெளித்தாலே போகிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். கோழியிலேருந்து, பன்னியிலேருந்து, ஒட்டகத்துலேருந்து, குதிரையிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த புற ஒட்டுண்ணிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பூட்டாக்ஸ் மருந்து, அதாவது கெமிக்கல் நேம் வந்து டெல்டா மெத்ரின் அப்படிங்கிற மருந்தை வந்து பயன்படுத்தலாம். பூட்டாக்ஸ் மருந்தை வந்து 1 ml 1 லிட்டர் தண்ணியில் 1 ml மருந்தை வந்து கலந்து ஒரு தொட்டியில் வச்சுக்குவோம். அந்த கூட தொட்டி பக்கத்தில் இருப்பாருங்க, அதில் கலந்து வச்சுக்கிட்டு அந்த தொட்டியில் வந்து முக்கியம் எடுப்போம். தலையை மட்டும் மேலே பிடிச்சிக்கிட்டு ஆட்டை முக்கியம் எடுப்போம். அது வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது உள்ளேயே இருக்கும். அப்போ கம்ப்ளீட்டாக 100% வந்து அந்த உண்ணி, பேனு, ஈரு இதெல்லாம் வந்து செத்து போயிடும். அது மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுவோம். இது வந்து வெளிப்புறத்தில் உள்ள உண்ணிகள் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு ஆட்டுக்கு ஒரு தண்ணி மாற்றுவீங்களா சார் நீங்கள்? இல்லை, அதே இதில் வந்து தண்ணி தான் குறையும். தண்ணி குறையிறப்ப மருந்தையும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஒரு சாதாரணமாக ஒரு 5 ஆட்டுக்கு வந்து அதில் அந்த தொட்டியில் வந்து எவ்வளோ தண்ணி நிரப்பணும், எவ்வளோ மருந்து போடுவீங்க சார்? வந்து இல்லை, அதாவது ஒரு 20 லிட்டர் தண்ணி, 20 ml மருந்து, பூட்டாக்ஸ் மருந்தை கலந்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டுலேயே பெரிய ஆட்டெல்லாம் நினைக்க மாட்டோம். முதல்ல வந்து இந்த குட்டிகள்லாம் நினைப்போம்.
குட்டிகள்லாம் நினச்சி முடிச்சதுக்கு பிறகு அப்புறம் பெரிய ஆடுகளாக ஒவ்வொன்றா நினைக்கிறது. அது எவ்வளோ நேரம் சார் முக்கிய வச்சுருப்பீங்க சார் ஒரு ஆடு சார்? ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கணும், 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுருக்கணும். தலையை மட்டும் வெளியில் தூக்கி தலையில் மட்டும் வச்சுக்கணும். தப்பி தவறுதலாக வந்து தண்ணி இன்னும் குடிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒன்றும் பண்ணிடாது. ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் தான் குறைச்சல். இருந்தாலும் நம்ம அதுக்காக வந்து பண்ணக்கூடாது. கேர்ஃபுல்லாக பண்ணணும். தவறுதலாக நடந்ததுனாக்கா அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ரொம்ப பெரிய ஆடாக இருக்குன்னு வச்சுங்க, இந்த கிடாயெல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து உள்ளே வந்து தண்ணியில் முக்கி எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம். நம்ம கால் கையை முறிச்செஞ்சிடும். அதனால் இதை என்ன பண்ணுவோம், வெளியிலே வச்சுக்கிட்டு மேலே தண்ணியை கடைசியாக இருக்குது பாருங்க, தண்ணி வேஸ்ட்டாக, அந்த தண்ணியை மிச்சம் இருக்கிற தண்ணியை கடைசியாக மேலே ஊற்றி விட்டு தேய்ச்சி விடுவோம். இதெல்லாம் தொட்டியில் தூக்கி வச்சு தலைகீழ உள்ளே முழுந்தோம்னா நம்ம கால் கையை ஒடிச்சு செஞ்சிடும். அது மாதிரி பெரிய ஆடுகளை மெல்ல வைக்கணும். இன்னொன்று சினை ஆடுகள் இருக்கும். சினை ஆடுகளும் அதே போல் தொட்டியில் தூக்கி வச்சு முழுந்த முடியாது. அதெல்லாம் வெளியிலே வச்சுட்டு பராமரிக்கணும். கடைசியாக அந்த தண்ணி இருக்குது பாருங்க, மருந்து கலந்த தண்ணி, அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. அதை தெளிப்போம். அதே மருந்தை கொட்டாயில் அடிக்கணும் கட்டாயமாக. ஏன்னா கொட்டாயில் அந்த மர இடுக்குகள்லாம் அந்த உண்ணிகள்லாம் வந்து இருக்கும். அந்த உண்ணிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டாக போகாமல் அந்த மருந்தை வந்து இது பண்ணணும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் என்னென்னாக்கா எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதோட இது அதுக்கு பயன்படணும், அதோட இது இன்னொரு இதுக்கு பயன்படணும். மருந்து எங்கே கிடைக்கும் சார்? இது வந்து எல்லா பூச்சி மருந்து கடைகள்லையும் கிடைக்கிது. சமயத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருந்து கடைகளில் கூட கிடைக்கிது. இந்த உள்புற குடல்புழு நீக்கம் மருந்து சொன்னல, இது வந்து ஃபென்பெண்டசோல் அல்பெண்டசோல்னு சொன்னேன். இது வந்து ஃபென்பெண்டசோல். இதோட ட்ரேன் நேம் பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ் ப்ளஸ் ஃபென்பெண்டசோல் ஃபென்டாஸ் ப்ளஸ்ங்கிறது வந்து ட்ரேன் நேம். இது வந்து வெட்னரி. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குடல்புழு நீக்கத்துக்காக உள்ள மருந்து. இது வந்து ஆடு கோழி எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். மாட்டு இதில் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்து பால் ஊட்டுற கன்றுக்குட்டி வந்து வயிறுக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்படின்னாக்கா அதில் குடல்புழு இருக்குது, குடல்புழு நீக்க மருந்து கொடுக்கணும்னு அர்த்தம். வளரவே வளராது, அந்த கன்றுக்குட்டியோட குடல் தொங்கிக்கிட்டு இருக்கும். இங்கேயே ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா சில ஆடுகள் வந்து அப்படியே தரங்கி போய் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் 3 மாதம் ஆகிட்டு குடல்புழு நீக்க மருந்து கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஆட்டோட எடைக்கு தகுந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டுக்கு வந்து 1 ml per 3 kg பாடி வெயிட், 3 கிலோ எடை உள்ள ஆட்டுக்கு 1 மில்லி மருந்தை வந்து கொடுக்கணும். இப்போ சாதாரணமாக வந்து 6 கிலோ இருந்ததுன்னா 2 மில்லிலேருந்து 3 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். இதுதான் இதோட அளவு. இது வந்து கொடுத்தோம்னாக்கா குடல் புழுவில் உள்ள புழுவெல்லாம் வந்து செத்து போயிடும். ஃபென்பெண்டசோல். அப்புறம் வைட்டமின்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆடுகளுக்கு கொடுக்கணும். சளி பிடிச்சதுனாக்கா ஆடுகளுக்கு மருந்து கொடுக்கணும். அப்புறம் இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணுறோம். பாலிபயான், இது வந்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் பாலிபயான். ரொம்ப ஆடு வந்து வீக்காக இருந்ததுனாக்கா இந்த பாலிபயான்கிற வந்து டானிக்கை கொடுக்கலாம். இது வந்து 1 or 2 ml ட்ராப்ஸ் வந்து டைரெக்டாக கொடுக்கலாம், அல்லது தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாம். இது வந்து வைட்டமின் B12 உள்ளது. கொடுக்கலாமா சார்? இது குட்டிகளுக்கு கொடுக்கலாம். குட்டிகளுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம் சார்? இது வந்து ஆடு வீக்காக இருக்கிறப்ப தான் வந்து கொடுக்கணும். ரெகுலராக கொடுக்குறதுனாக்கா ரொம்ப செலவாகும். அதனால் ஆடு வந்து வீக்காக இருந்ததுனாக்கா, இல்லை உடல் சரியில்லாத ஆடுகளுக்குன்னா இந்த பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமினை கொடுக்கலாம். டெய்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் சார்? 2 ml கொடுத்தா போதும்? ஆமாம், 2 ml கொடுத்தா போதும். அதே போல் பார்த்திங்கன்னா கோல்டு, ஆட்டு குட்டிகளுக்கு வந்து சளி பிடிக்கிறது. பெரிய ஆடு கூட சமாளிச்சுக்கும், குட்டி ஆடெல்லாம் சமாளிக்காது. அதனால் இந்த நோ கோல்டுங்கிற மருந்து இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா. வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குற நோ கோல்டு மருந்து வந்து குட்டிகளுக்கு வந்து கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்குறது சார்? இது வந்து 2 ml to 5 ml வந்து கொடுக்கலாம். குட்டியோட இதை பொறுத்து இருக்குது, வயசை பொறுத்து இருக்குது. சின்ன குட்டிகளுக்கு வந்து 2 மில்லி கொடுக்கலாம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான் நோ கோல்டுங்கிறது. இது வந்து குட்டிகளை வந்து பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமானது கோல்டு. இது வந்து சளி 2 ml 2 மில்லி வந்து கொடுக்கணும். சின்ன குட்டிகளுக்கு வந்து போட்ட குட்டிகளுக்கு வந்து சளி பிடிச்சிருந்ததுன்னா 2 ml கொடுக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தா போதுமா சார்? 2 வேளை கொடுக்கணும். காலையிலே ஒரு தடவை கொடுக்கணும், மாலையில் ஒரு தடவை கொடுக்கணும். கொடுக்கணும் சார்? அந்த மாதிரி 2 தடவை கொடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கலாம். அதே போல் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து இந்த நெல்லை தின்னுடும். இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கில் இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நெல்லை தின்னுடும், இல்லைனாக்கா அரிசியை தின்னுடும், வேறு ஏதாவது தின்னுடும். அது மாதிரி திங்கிறப்போ இது வந்து இந்த ஓமம் வாட்டர், இந்த இதுவும் வந்து நம்ம குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கொடுக்குறது தான். செரிமானம் இல்லைனாக்கா கொடுக்குறது. அந்த இதுக்கு ஓமம் வாட்டரை வந்து கொடுத்தோம்னா இது வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகிரும். சார் இப்போ எப்படி சார் தெரியும் நமக்கு அந்த சமயத்தில் அது செரிமானம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது? நம்ம வேறு தெரியாது. சரி, இல்லை, அதாவது வந்து ஏதாவது தின்னுட்டுனாக்கா அதிகமாக நெல்லையோ இல்லை தின்னுட்டுனா அது வந்து டைஜஸ்ட் ஆகாது, செரிமானம் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப தீவனம் எதையுமே திங்காது, படுத்து கிடக்கும், எழுந்திரிக்காது.
தீவனம் திங்காமல் இருந்தாலே ஏதோ ப்ராப்ளம்னு இருந்தால் வயிறு வந்து உப்பி போயிருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஓம வாட்டர் கொடுக்கலாம். சில பால் கறக்கிற ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா மடி வீங்கி இருக்கும், மடி வீக்க நோய். அந்த மடி வீக்க நோய் இருந்ததுனாக்கா அந்த காம்பில் வந்து அந்த மருந்தை சேர்க்கலாம். மேஸ்டிட்டிஸுங்கிறது வந்து மடி வீக்க நோய். அந்த மடி வீக்கம் இருந்ததுனாக்கா அந்த காம்பு வழியாக அந்த மருந்தை சேர்ந்து இது பண்ணணும். இது வந்து ஆயுர்வேதிக் மருந்து தான். இது மேலே அப்ளை பண்ணணுமா இல்லை உள்ளே விடணும்? உள்ளே விடணும். அந்த காம்பு வழியாக காம்பு வழியாக அந்த துளை வழியாக உள்ளே விட்டு அந்த இதில் வந்து போய் இது பண்ணணும். அடர் இதில் போய் இது கெமிக்கல் வந்து சேர்ந்தால் தான் வந்து இது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து அப்படின்னா இந்த குட்டி அதை குடித்தா ஒன்றும் ஆகாதா சார்? ஒன்றும் ஆகாது. ஆனால் பாலை குடிக்க விடக்கூடாது. ஒரு நாளைக்கு இந்த மருந்து செலுத்தினது பிறகு பாலை வந்து விடக்கூடாது. ஒரு நாள் வரைக்கும் சார்? ஆமாம். ஒரே நாள் சரியாக போயிடுமா சார் இது போட்டோம்னா? இல்லை, ஒரு தடவை போட்டோம்னா ஓரளவுக்கு வந்து சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே ஒரு ஆமாம். இது வந்து ஆயுர்வேதிக்குங்கிறதுனால இது குட்டிகள் குடித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் குடிக்காமல் இருக்கிறது நல்லது சார். குடிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து குட்டிகளுக்கு வந்து ரொம்ப உண்ணி இதாக இருக்கும். நம்ம அடிக்கடி தண்ணியில் நினச்சிப்போம். மழை காலமாக இருக்குன்னு வச்சுங்க, குட்டியை வந்து போய் மருந்து குளியல் பண்ண முடியாது. அது வந்து அந்த மாதிரி இதில் இது வந்து இந்த நோட்டிக்ஸ்ங்கிற மருந்து இருக்குது. ஆன்டி டிக் அண்டு ஃப்ளே பவர். உண்ணியை வந்து நீக்கிறதுக்கு இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணலாம். குட்டிகளுக்கு மழை காலங்களில் தண்ணியில் வந்து நனைச்சி எடுக்க முடியாது குட்டிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பவுடர் வந்து இந்த நல்லா ட்ரை பவுட்ரு இது உண்ணிகள் எல்லாம் வந்து போயிடும். வெளிப்புற உண்ணிகள்லாம் போயிடும். இது வந்து சும்மா மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். நம்ம பாடி ஸ்ப்ரே மாதிரி பவுடர் தான் இது. ஆட்டு மேலே வந்து இதை வந்து தெளித்து விடணும். இது குட்டிக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே பொருந்துமா சார்? இது வந்து குட்டி ஆட்டுக்கெல்லாம் போட்டோம்னா நம்ம சமாளிக்க முடியாது இல்லை. அதனால் இது குட்டிகளுக்கு முறையாக பயன்படும். காஸ்ட்லியாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. மேலே வந்து இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து தோல் பகுதியெல்லாம் போவோம். காலுலேருந்து தலை வரைக்கும் இது படுறது மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். இது வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அவ்வளோதான். ஆட்டை தாக்குற வேறு நோய்கள் என்ன மாதிரி சார்? இல்லை, ஆட்டை தாக்குற நோய்கள் வந்து அம்மை நோய் வந்து அதிகமாக வரும். அது இல்லாமல் வந்து இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், கால் நோய், வாய் நோயின்னு வரும். இதெல்லாம் வந்து பருவநிலை மாறுறப்போ இது வந்து ரெகுலராக வரக்கூடியது. இது வந்து வாய், கால் நோய் வந்து அதிகமாக மாடுகளை தான் தாக்கும். ஆடுகளை விட மாடுகளை தாக்கும். மாடுகளை தாக்குனதுனால அது வந்து ஆடுகளுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை காலத்தில் காலெல்லாம் வந்து புண்ணாக போயிடும், நடக்கவே முடியாது, நொண்ட ஆரம்பிச்சிடும். அதான அறிகுறி. காலெல்லாம் வந்து அந்த கொழும்புலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணாக இருக்கும். வாய் முழுவதும் புண்ணாக இருக்கும். அது வந்து எதுவுமே தீவனம் சாப்பிடாது, எதுவுமே சாப்பிடாது. அந்த மாதிரி இதுக்கு நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சளை அரைச்சி தடவி விடுவாங்க. வாயில் மஞ்சள் அரைச்சி தடவி விடுவாங்க. நம்ம வந்து தடுப்பூசி போட்டுடணும். எல்லாத்துக்குமே வந்து தடுப்பூசி போடணும். இன்னொன்று ஆந்த்ராக்ஸ்ன்னு இருக்குது, தொண்டை அடைப்பான். தொண்டை அடைப்பான். அது வந்து இருமும் கக்கும், அப்படியே தொண்டையை வந்து அடைச்சிடும், திடீர்னு அடைச்சிடும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான நோய். ஆந்த்ராக்ஸ் வந்துனாக்கா அதை வந்து தடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் அந்த ஆந்த்ராக்ஸு, அதாவது தொண்டை அடைப்பான் வராமல் தடுப்பூசி போடலாம். எல்லாம் ஆந்த்ராக்ஸ் வராமல் தடுப்பூசி போடலாமா சார்? போடலாம். ஆந்த்ராக்ஸ் மாதத்தில் போடணும் சார்? எல்லாத்தையுமே தடுப்பூசி போடணும். அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பருவநிலை, இப்போ இந்த சீசன் மாறுதுன்னு வச்சுங்க. இப்போ கோடை சீசன் முடிஞ்சு மழை சீசன் ஆரம்பிக்க போகுது. இந்த மழை சீசன் ஆரம்பிச்சிட்டுனாக்கா அது வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசிகள் வந்து எல்லாத்துலேயுமே தடுப்பூசி இருக்குது. கால்நடை மருத்துவமனைக்கு போனாலும் அங்கே வந்து தடுப்பூசியை போட்டு விடுவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளும் போட்டுக்கணும். நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ மருந்து போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கை எடுக்கலாம். அம்மை நோய் வரும். அம்மை நோய்க்கும் இதே போல தான். வேறு ஆடு பராமரிக்கிறதுக்கு முக்கியமாக இன்னும் பேசிக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? ஆடு பராமரிக்க நினைக்கிறாங்க சார். ஆடு பராமரிக்கணும். நான் தான் முன்னாலே சொல்லிட்டேன்ல, ஆடு வளர்க்குறதுக்கு முன்னால் காட்டை வளர்க்கணும். ஒவ்வொரு ஆட்டையும் கவனிக்கணும். ஒவ்வொரு ஆடும் வந்து எந்த ஆடு வந்து கழியுது, எந்த ஆடு வந்து மயக்கமாக இருக்குது, நல்லா ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். குட்டிகளை வந்து தனியாக பராமரிக்கணும். குட்டி போட்ட ஆடுகளை தனியாக பராமரிக்கணும். சினை ஆடுகளை தனியாக பராமரிக்கணும். சினை ஆடுகளெல்லாம் சில ஆடுகள் வந்து முட்டிட்டுனாக்கா அபார்ஷன் ஆகும், ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிரும். அதனால் ஒவ்வொரு ஆட்டையும் வந்து தனித்தனியாக கண்காணிக்கணும். சினையாட்டுக்கு ஏதாவது தர தீவனத்தில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கவனிக்கணுமா சார்? வந்து தீவனம் வந்து அடர் தீவனம் இருக்குல்ல, அடர் தீவனம்னா கடையிலே விற்கிற அடர் தீவனம் இருக்குது. 1 கிலோ 30 ரூபா. ஆட்டுக்குன்னே தீவனம் இருக்குது. அல்லது கடலை புண்ணாக்கு இருக்குது. கடலை சோயா புண்ணாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட்டுக்கு கொடுக்கலாம். அல்லது தீவனமாக விற்கிது, குச்சி தீவனம்பாங்க, கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி தனியாக பராமரிக்கணும். குட்டி போட்ட ஆடுகள், சினை ஆடுகளுக்கெல்லாம் பராமரித்தா தான் பால் நிறையா இருக்கும். அந்த பால் அடிப்படையில் வந்து குட்டி வந்து பெருக்க ஆரம்பிக்கும்.
இது சினையாட்டில் எத்தனை மாதம் இந்த மாதிரி முக்கியமாக கவனிக்க ஆரம்பிக்கணும் சார்? சினையாடு வந்து சினை ஆனதுலேருந்தே தான் கவனிக்கணும். நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு சினை ஆகிட்டுன்னு கன்ஃபார்ம் ஆனது முறை தான் அதை கவனிப்பாங்க. அது சினை ஆனதுலேருந்து கவனித்தா தானே உள்ளே இருக்கிற குட்டி வந்து நல்லா தரமான குட்டியாக இருக்கும். அதனால் நமக்கு தெரிகிறது வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னால் தெரியும். அப்போ வந்து நல்லா கவனிக்கணும். அதுக்கு தனியான தீவனங்கள்லாம் வைக்கணும். இது இதுக்கு சார் இந்த இன்னொருத்த எப்படி சார் இதுக்கு ஒரு ஆட்டுக்குன்னா ரேஷியோ சார் பார்த்தீங்கன்னா? இல்லை, ரேஷியோன்னா 10 சில இடத்துல வந்து இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்குறதெல்லாம் 4 பெட்டையாடு 1 கிடா ஆடு கொடுக்குறாங்க. சாதாரணமாக 9 பெட்டையாடு 1 கிடா ஆடு போகிறோம். 9 பெட்டையாடு 1 கிடா ஆடு போகிறோம். நிறையா கிடாய்கள் இருந்தால் என்ன பிரச்சனை ஆகும்னா ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கிடா அந்த நிற்கிது பாருங்கள், அந்த தென்னை மரத்து ஓரமாக நிற்கிது இல்லை, அந்த கிடாய் வந்து எல்லா கிடாயும் முட்டி எடுத்துடுறோம். முட்டி காலை ஒடிச்சு ஒரு ஆடு வந்து ஒரு கிடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிடாய் வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, அது வந்து காலை முறிச்சுட்டு. அதனால் இது வந்து இந்த ஒரு பிரச்சனை வரும். நிறையா வந்து கிடா ஆடுகளை வச்சுருக்கிறதையும் பராமரிப்புலையும் சிரமமாக இருக்கும். இல்லைன்னா இதை கட்டி தனியாக தீவனம் போடணும். வேறு சார் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பருவம் சார் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போடுறதுக்கு எதுமான பருவம் சார்? எந்த சமயத்தில் வந்து நிறைய இனவரத்துக்கான சார் இது தகுதியான கோடை காலமாக மழை காலமாக அந்த மாதிரி? இல்லை, இது வந்து வருஷம் முழுவதும் போடும். வருஷம் முழுவதும் குட்டி போடும். அதுக்குன்னு ஒரு காலம் கிடையாது. இருந்தாலும் மழை காலத்தில் போட்டதுன்னா பராமரிக்கிறது ரொம்ப சிரமம். மழை காலத்தில் போட்டதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர் தாங்காது, ஆடு குளிர் தாங்காது, குட்டி அதை விட தாங்காது. அதனால் நிறைய இடத்துல வந்து குட்டி செத்துக்கிட்டு இருக்கும்பாங்க. நிறையா சொல்லுவாங்க, நான் பார்க்குற இடத்துலலாம் வந்து மழை காலத்தில் குட்டி செத்து போயிருக்கும்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா நம்ம வந்து லைட்டை போட்டு வெப்பத்தை கொடுக்கணும். ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக வந்து 40 வாட்டு பல்போ 60 வாட்டு பல்பே போட்டு அந்த வெப்பத்தை கொடுக்கணும். மழை காலத்தில் அது மாதிரி கொடுத்தோம்னாக்கா ஆட்டை குட்டியை காப்பாற்றலாம். இல்லைன்னாக்கா வந்து மழை காலத்தில் குட்டியை காப்பாற்றுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம். வேறு ஏதாவது சார் 60 வாட்ஸ் பல்ப் போட்டு அப்போ வேறு ஏதாவது செய்யணுமா சார்? பார்த்தீங்கன்னா வந்து தாய்ப்பால் மட்டும் போதுமா, அந்த ஆட்டுப்பால் மட்டும் போதும்? இல்லை, இப்போ ஒரு குட்டியாக இருந்ததுன்னா ஒரு குட்டி போட்டதுன்னா தாய்ப்பால் போடும். 2 குட்டியாக இருந்தாக்கா பரவாயில்ல, சமாளிச்சுக்கும். 4 குட்டியெல்லாம் போட்டதுன்னா நம்ம தனியாக பராமரிக்கணும். நம்ம வந்து தனியாக பால் வாங்கி பசுமாட்டு பாலை வாங்கி தனியாக வந்து அதுக்கு ஊட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த 4 குட்டி 3 குட்டியெல்லாம் பராமரிக்கிறது சிரமம். ஒரு குட்டினாக்கா நார்மலாக இருக்கும், 2 குட்டினாக்கா பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கு மேலே போனதுனாக்கா பராமரிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். தனியாக அதுக்கு தனி கவனம் செலுத்தணும். வெளியில் உள்ள பாலை வாங்கணும், அந்த பாலை வந்து காய்ச்சி போடணும். அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு ஏதாவது நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நோய் தடுப்பு இருக்கா? இப்போ வேறு சார் இப்போ இந்த குட்டிக்கு வந்து தாக்குற நோய் எதாவது இருக்கா சார்? இல்லை, குட்டிக்கு தாக்குறது ஒன்றும் கிடையாது. அது வந்து இந்த இதுதான் ஹீட்டு கொடுக்கணும், டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆனதுனாலே போகிறோம். குட்டி போட்ட குட்டியெல்லாம் வந்து அந்த தாய்ப்பாலை குடிச்சதுன்னா அதுலேயே நிறையா இதெல்லாம் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நிறையா இருக்குது. அந்த சீம்பால்லேருந்து எல்லா பால்லையும் நம்ம கொடுக்குற பாலில் வந்து இது ஆரோக்கியம் குறைவாக இருக்குங்கிறதுனால தான் சுட வச்சு கொடுக்கணுங்கிறது. சுட வச்சு ஆற வச்சு திரும்ப கொடுக்கணும். சாதாரணமாக சார் பல்ப் போட சொல்கிறீங்களா சார்? அந்த 40 வாட்ஸ் பல்ப் வந்து ஒரு 2 குட்டிக்கு போதுமா சார்? அந்த 2 குட்டிக்கு வந்து ஒரு பல்ப் போதுமா சார்? இல்லை, ஒரு 40 வாட்டு பல்புனா ஒரு 5 குட்டி போகிறோம். 5 குட்டி இருக்கும். அது எந்த டைம் சார்? நைட்டில் மட்டும் போதுமா, பகல்லையும் வேணுமா சார்? வந்து இல்லை, பகலில் வந்து இப்போ மழை சீசன் குளிர் சீசன்னாக்கா பகல்லையும் தேவைப்படும். இல்லைன்னாக்கா நைட்டு வந்து கம்பல்சரியாக தேவைப்படும். பகலில் வந்து அதிகமாக தேவைப்படாது. வெயில் காலம்னா தேவைப்படாது. மழை காலம்னா 24 மணி நேரம் இருந்தால் நல்லது. குட்டி போட்டால் மட்டும் தான் சார் இதெல்லாம்? ஆமாம், மழை காலத்தில் குட்டி போட்டால் மட்டும்தான் அதை பராமரிப்பு. சார் வேறு அது நீங்கள் பால் தவிர பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி தீவனம் மாதிரி இருக்கா ஸ்பெசிஃபிக்காக குட்டிக்குன்னு சார்? வந்து இல்லை, குட்டிக்கு வந்து பால் தான். பால் குடித்து முடித்தது பிறகு நேராக இப்போ இதை சாப்பிட ஆரம்பிச்சிடும், இலை தலைகளில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து இது கிடையாது, தீவனம்னு கிடையாது. வேறு குட்டி பராமரிப்புக்கு இன்னும் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்காது? குட்டி பராமரிப்பு இல்லை, குட்டி பராமரிப்புன்னா ஆட்டோடையே எப்போதுமே விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆட்டை வந்து ஆட்டுக்குட்டிகளை வந்து தனியாக வந்து பராமரிக்கணும். இந்த மாதிரி ஹீட்டு டெவலப் பண்ணி அது போட்டு வச்சுருக்கணும். அது வந்து ஃப்ரீயாக மேய விடணும். இல்லைன்னா மேயாமல் அந்த குட்டி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் பழக்கப்படுத்தணும். இது தனியாக வந்து மூடி வச்சுருந்து, இல்லை தனி அறையில் போட்டு வச்சுருந்து, அப்புறம் அதுக்கு பிறகு ஆடு மேய்ஞ்சிட்டு வந்தது பிறகு தனியாக விடணும். ஒரு நாளைக்கு வந்து 2 தடையோ 3 தடையோ கொடுக்கணும். நைட்டில் வந்து தனியாக அதை வந்து அடைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரியெல்லாம் பராமரித்தா தான் குட்டி வந்து பாதுகாப்பாக இருக்கும். நைட்டில் வந்து தாயாட்டையும் குட்டியும் பிரிச்சுடணும். ஆமாம், பிரித்து வச்சிடலாம். வச்சுட்டு லைட்டு போட்டணும் சார்? பிரித்து வச்சு லைட்டு போட்டு. ஆமாம், லைட்டு போட்டுடணும். அப்புறம் வந்து காலையிலே திறந்துடணும். அப்புறம் ஈவினிங் வந்து அதே போல் திறந்துடணும். அந்த மாதிரி சார் நீங்கள் 4 குட்டி இருக்கும்போது பால் தரணும் சொல்லுங்கள். எத்தனை தடவை கொடுக்கணும் சார்? அந்த எத்தனை தடவை கொடுத்தா பெஸ்ட்டு சார்? அந்த இல்லை, அது நம்ம பெரும்பாலும் அந்த மாதிரியெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. பண்ணையில் தான் அது மாதிரி பண்ண முடியும். சாதாரணமாக வந்து 24 மணி நேரமும் தாயோடு தான் அந்த குட்டி இருக்கும். அது தேவைப்படுறப்பெல்லாம் போய் ஊட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் தாய் ஆடுகள் வந்து தீவனம் எடுக்காமல் இதோடையே சுற்றிக்கிட்டு இருக்கும்.
அதனால் அந்த ஆட்டை குட்டிகளை வந்து தனியாக பராமரிச்சுட்டு ஆட்டை விட்டால் தான் அது வந்து மேய போகும். இதை மறந்துட்டு மேய போகும். ஓ, ஆட்டை பிரிக்கிறதுக்கு காரணம் இதுதான் சார், தாய் ஆடு சாப்பிடுங்கிறதுக்காக தான் நீங்கள். ஆமாம், இல்லைன்னா அந்த தாய் பாசம் வந்து விடாதில்ல, குட்டிகளை சுற்றி சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த தாய் எல்லார்ட்டையுமே இருக்குது. கோழிலையும் அந்த தாய் பாசம் இருக்குது, ஆடுகள்கிட்டையும் இருக்குது, மாடுகள்கிட்டையும் இருக்குது. குட்டியை பிரிச்சிட்டோம்னா அது தனியாக போய் சாப்பிட தனியாக போய் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும் சார் இந்த மாதிரி விஷயத்தை வந்து? இது வந்து சும்மா 1 மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணால் போகிறோம். 1 மாதத்துக்கு குட்டி வந்து குட்டி வந்து 1 மாதம் வரைக்கும் அது பால் தான் குடிக்குமா சார்? ஆமாம், 1 மாதத்துக்கு பால் குடிக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு தான் அந்த இலைத்தலைகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த 1 மாதத்துக்கு இடையில ஏதாவது நம்ம அது மாதிரி கொடுக்குறது சரியாக தப்பா சார்? கொடுக்கலாமா சார்? ஃபுல்லாக போடலாமா சார்? சில நேரங்களில் என்ன பண்ணணும், ரொம்ப வெயில் காலமாக இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த பால் மட்டும் பத்தாது, நம்ம வெந்நீர் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னாக்கா அந்த விட்டமின் இது இருக்குது, அந்த இதை வந்து டானிக்கெல்லாம் நிறையா இருக்குது, அந்த டானிக்கை வாங்கி கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து. சமயத்தில் குட்டி போட்டு தாயாடி இறந்துட்டு சார் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை பராமரிக்கணும் அப்படின்னா வந்து தாய்ப்பால் இது பசும்பால் மட்டும்தான் சார்? ஆமாம், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வேறு ஒரு ஆட்டோட முயற்சி பண்ணுவோம். இந்த நல்ல ஆடு, பால் கறக்கிற ஆடு ஒரு குட்டி தான் போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குட்டிகிட்ட போய் பழக்கப்படுத்துவோம். இருந்தாலும் அந்த தாயாடு விடாது, அலோவ் பண்ணாது. அது முகத்தை வந்து ஒரு துண்டை போட்டு மூடிட்டு கொடுப்போம். வேறு வழி இல்லாமல் அது கொடுத்து தான் ஆகணும், பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பழக்கப்படுத்துவோம். எத்தனை நாள் பழக்கப்படுத்தினாலும் அது வந்து அலோவ் பண்ணாது. ஓ, அது வேறு குட்டி அடையாளம் தெரியுமா? வேறு குட்டின்னு அடையாளம் தெரியும். அதனால் இந்த மாதிரி மூடி அதுக்கு தெரியாமல் வந்து குடிக்க விட்டு பழக்கப்படுத்திட்டோம்னா கொஞ்சம் நாள் ஆகிட்டுனா அப்புறம் இலையை சாப்பிட ஆரம்பிச்சதுனாக்கா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் இப்போ தாய் ஒத்துக்கலாம், குட்டி குடிக்குமா சார்? இன்னொரு ஆட்டில் போயிட்டு வந்து நல்லா குட்டி எந்த ஆட்டில் காட்டினாலும் குடிக்கும். தாய் தான் அலோவ் பண்ணாது, குட்டி எதில் வேணாலும் குடிக்கும். இப்போ சார் வந்து ஒரு குட்டி போட்ட ஆட்டில் வந்து இந்த கெடா ஆட்டை வந்து எவ்வளோ நாள் பிரித்து வைக்கும்? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கா சார்? வந்து இல்லை, அது ஒன்றும் இது கிடையாது. இருந்தாலும் நம்ம குட்டி போட்ட ஆடுகளை வந்து தனியாக தானே பராமரிக்கணும். அந்த கடையிலலாம் சேர்த்து விட முடியாது, சேர்த்து விட முடியாது. ஆமாம், தனி மேய்ச்சலுக்குலாம் தனியாக தான் விடுவீங்களா சார்? இல்லை, மேய்ச்சல் கிடையாது. மேய்ச்சலுக்கு தான் குட்டியை பிடிச்சிட்டு விட போகிறோம். நைட்டில் வந்து கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வந்து அதை பராமரிப்போம். என்ன காரணம்னா அதுக்கு தனி கவனம் அங்கே செலுத்தணும். ஒன்று இந்த ஹீட்டு கொடுக்கணுங்கிறது ஒன்று. இங்கே வந்து காலை உள்ளே விட்டுறோம். குட்டிகள் வந்து பறன் மேல் ஆட்டோட சேர்த்து விட்டோம்னாக்கா அந்த குட்டிகள் வந்து அந்த ரீப்பரோட இடுக்கில் காலை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து தனியாக பராமரித்து அதுக்கு பிறகு தான் இதோட கொண்டாந்து சேர்த்துட்டுவோம்.